தமிழ் சினிமால உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாரெல்லாம் சார் உங்ககிட்ட ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. சொல்லுங்க, அந்த ரொம்ப கம்மியில யாரு? தெரியல, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவ்வளோ அடிக்கடி ரெகுலரா பேசுறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ வெற்றியும் ஃப்ரெண்டுன்னே சொன்னேன். அப்பப்போ கம்யூனிகேட் பண்ணிப்போம். சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, இந்த நாய் பூனை எல்லாம் ஃபார்மிங் எல்லாமே இருக்கிறதுனால அப்பப்போ பேசிப்போம், அதான் விஷ் பண்ணிப்போம், பேசிப்போம். இந்த வீட்டுக்கு அப்படி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி யார் வருவாங்க? இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்காங்களா இந்த வீட்டுக்கு அப்படி? ரொம்ப கம்மி, சில ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே தனியா தான் பிரிச்சு தான் வச்சிருக்கீங்களா சினிமா அப்படி ஃபேமிலி அப்படி? சோஷியல் லைஃபே கிடையாதுங்க. அப்சல்யூட்லி நோ சோஷியல் லைஃப். நாங்க வேலை முடிச்சோமா நேரா வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டுக்கு வந்தா ஃபேமிலி, அவ்வளவுதான். வீக்கெண்ட்ஸ்ல ஃபேமிலி திருப்பியும். சோ வீட்டுக்கு யாரும் வந்துட்டாங்க. நீங்க சிட்டில இருக்க மாட்டீங்க, ஃபார்முக்கு போறீங்க, அவ்வளவு சுத்தியாலே வேண்டான்னு இருக்கீங்க. இல்ல, இங்க வந்தாலும் யாராவது வந்தா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. எப்படி அவங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு தெரியாது. நீங்க எப்படி உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிறீங்க வீட்டுல? ஏதோ ஒரு வேலை இருக்கும், வேலை கண்டினியூஸா இருக்கும், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம், சமைப்போம், சாப்பிடுவோம். அண்ட் சீக்கிரம் தூங்குறதுனால எங்களுக்கு வந்து ஈவினிங்னாலே வந்து எங்களுக்கு 9:30 ஆனா இன்னும் தூங்கலையாங்கிற இது வந்துரும். எங்களுக்கு இன்னும் தூங்க போலையானாங்க. நான் ஏதோ 2-3 நாளா இப்போ 10 o'clock 10:30 தூங்கிட்டு இருக்கேன். அதுக்கே வந்து என்ன இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இதனால எங்களுக்கு அந்த ஈவினிங் இஸ் அ வெரி ஷார்ட் டைம். அப்புறம் மார்னிங் யூஸ்வலாக சீக்கிரம் எழுந்துருவோம், 4:30, 5. அது வேலை சரியா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அண்ட் வீக்கெண்ட் எல்லாம் யூஸ்வலாக பசங்க நீட் இருந்த வரைக்கும் அவங்க இல்லைன்னா எங்களுது எனக்கு ஏதாவது ரீடிங் ரைட்டிங் இருக்கும், அவருக்கு அவரோட ரீடிங் ரைட்டிங். பட்